ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய ஏர் சீக்ரெட் என்னன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். என்னுடைய சீக்ரெட்டை யூஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற டிப்பு என்னென்னா ஏர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணால் ஏர் ஷைனிங்காகவும் ஸ்ட்ரைட்டிங்காகவும் இருக்கும். இவ சொல்கிற டிப்பெல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ஹேருக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைச்சதுனால தான் உங்களுக்கு இதை சொல்லலான்னு இந்த டிப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ரைஸ் வாட்டரும் 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடும் போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதை கொதிக்க விட்ட உடனே 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணுங்கள். அது ஹார்டாக இருக்கும் போதே ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஹார்டாக இருக்கும் போதே எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சீப்பு எடுத்து தலையில் இருக்க சிக்கெல்லாம் எடுக்கிறோம். ஏன்னா அதை அப்ளை பண்ணனா ஷைனிங்காக இருக்கணும்ல, அதனால் அந்த சிக்கெல்லாம் வெளியே வந்தால். இப்போ நான் சிக்கை நல்லா எடுத்ததுக்கப்புறமா அந்த ஏர் மாஸ்க் அது ஜெல்லி ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஜெல்லி ஃபார்மில் இருக்கிறத அது ஒரு மாதிரி, அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கிறீங்களோ அது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நல்லாவே அது ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஷைனிங் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் எல்லாமே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்ளை ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா கொண்டை போட்டுக்கோங்க. கொண்டை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். என் ஹேர் எப்படி இருக்குதுன்றத பாருங்கள். சீப்பை எடுத்து நல்லா ஹேரை சிக்க ஓடிங்க. எப்படி இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியும். நம்மளுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். சிக்கி எடுக்கும்போது சிக்கி இல்லாமல் அவ்வளோ அழகாக அப்படியே கையில் அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதை டச் பண்ணுறதுக்கே அது ஒரு ஃபீலாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு வீக்லி 2 டைம், நான் வீக்லி 2 டைம் 3 டைம் யூஸ் பண்ணுறேன். உங்களால் வீக்லி எத்தனை டைம் முடியுதோ அவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, பாய்.